இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தாவேக சார்பில் அஜித் அவர்களுடைய கஸ்டோடியல் அந்த மரணத்துக்கு எதிரான போராட்டம் நடந்தது. விஜய் அவர்கள் முதல் முறையா போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறாரு. அந்த போராட்ட களத்தும் அவருடைய பேச்சும் அங்க எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? முதல் பயணம், அதாவது முதல் தொடக்கம் சரியா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஒரு வெற்றிகரமான போராட்டம் நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் களத்திற்கு வரணும், நிறைய களங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு. தொடர்ச்சியாக களத்தில் இருக்கணும், களத்தில் சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொள்ளணும், பல மக்கள் பிரச்சனைகளை பார்க்கணுங்கிறதா தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். இன்னும் சொல்லப்போனா அரசியல்ல அவர் ரொம்ப ஆர்வமாக வரவேற்கக்கூடிய எல்லா பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு களத்துக்கு வரணுங்கிறதா எப்பொழுதுமே ஒரு பெரிய இதாக இருக்கு. ஏன்னா ஒரு மாநாடு போடும்பொழுது நம்ம பார்த்தோம், அக்டோபர்ல முதலாக அந்த மாநில மாநாடு போடும்பொழுது எவ்வளவு பெரிய பெருங்கூட்டம் வந்தது. அவருடைய அரசியல் அவர் என்ன பேச போறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுக்க போறாரு, கொள்கை தலைவர்களாக யாரை அறிமுகப்படுத்த போறாரு, ஒட்டுமொத்தமாக மாநாடு சக்சஸ்ஃபுல்லா பண்றாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்ததாக ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அவர் விஜயோட பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. மாநாட்டில் சில குறைகள் இருந்தால் கூட அவருடைய பேச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதற்கு பிறகு அவர் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது. விஜய் அவர்களுக்கு பெரிய டிராக்ஷன் கிடைச்சது. விஜய் அவர்களுக்கு வாக்குகள், யாருடைய வாக்குகள் அவர் பெறப்போகின்றார், இளைஞரோட வாக்குகள் எப்படி விஜய்க்கு போக போகின்றது போன்ற பல விஷயங்கள் பேசப்பட்டது. தொடர்ச்சியாக அவரிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அவர் அந்த சினிமா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவர் களத்திற்கு வரணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அடுத்ததாக அவர் கொஞ்சம் ஒரு தொய்வு இருந்தது. அதுக்கு பிறகு அவர் பரந்தூருக்கு போனார். ஏன்னா நடந்த கட்டமைப்பு வேலைகள்லாம் பார்த்தாங்க. பரந்தூருக்கு போயிட்டு இப்போ இங்கிருந்து என்னுடைய களம் தூங்குகிறதுன்னு ஜனவரியில அவர் பரந்தூர் மக்களை பார்த்து நேரடியாக பேசினார். அது ஒரு பெரிய நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தது. ஏன்னா அந்த பரந்தூர் போராட்ட களம் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டே இருக்காங்க. அந்த விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்க பெரிய டிராக்ஷன் கிடைச்சது. ஏன்னா எல்லா தலைவர்களும் போகும்போதும் கிடைக்காத டிராக்ஷன் விஜய் கிடைக்கும் பேசும்போது கிடைச்சது. தொடர்ச்சியாக அந்த பரந்தூருக்கு அவர் குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இன்னைக்கு இந்த அஜித்குமார் மரணம் என்பது, அதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில இந்த சாராயத்தால் இறந்து போனவர்கள், கள்ளச்சாரம் குடித்து இறந்து போனவர்களை பார்ப்பதற்கும் நேரடியாக போனார். அவர்களுக்காக பெரிய ஆறுதலாக நின்றார். அப்பொழுது அதையும் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அஜித்குமார் அவருடைய வீட்டிற்கே சென்றார். அந்த மரணம் ஒரு நடந்த மரணம் கூட சொல்லக்கூடாது, அந்த கொலை நடந்த பிறகு அவர் நேரடியாக அந்த வீட்டிற்கு போனார். அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார். அவருக்கு ஒரு நிதி உதவியும், சின்ன நிதி உதவியும் அவர் கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு நான் நிச்சயமா உங்களோட எப்பயுமே நான் துணை நிற்பேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அவரோட அறிக்கை அந்த கட்சியில் பொதுச்செயலர் அறிக்கை வந்தது. அதற்கு பிறகு இந்த போராட்டம் இன்னும் முன்கூட்டியே அவங்க எதிர்பார்த்தாங்க. இந்த போராட்டத்திற்கு முன்னாடியே கடிதம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அது பல்வேறு காரணங்களால் கூட்டம் அதிகமாக இருக்கும், ரெண்டு காவல்துறையில கொஞ்சம் காலதாமதம் இருந்தது, கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஒரு வழியாக இன்று போராட்டம் நடந்துள்ளதுன்னு பார்க்கின்றோம். இந்த போராட்டத்திற்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் அவர்கள் முதலாக போராட்ட களத்திற்கு வரப்போகின்றார், என்னென்ன விஷயங்கள்லாம் முன் வச்சு பேச போகின்றார் அப்படிங்க. முதல்ல இந்த வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். விஜய் அவர்கள் களத்திற்கு வர்றதுங்கிறது பாசிட்டிவான விஷயம். அவர் மக்களோட பிரச்சனையை கையில் எடுத்து பேசுறது பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது. இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான், மாற்று கருத்தே இல்லை. பட் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் உண்மையிலேயே பலன் கொடுக்கிற மாதிரி இருந்ததா அப்படிங்கிறதுல எனக்கே ஒரு மாற்று கருத்து இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ், அவர் எங்க படாலும் பெரிய ஸ்டேஜ் தான். அவர் அந்த இடத்துல முன்னாடி 10,000 பேர் நின்னாலும் சரி, 1,00,000 பேர் நின்னாலும் சரி, யாருமே நிக்காட்டியும் சரி, அவர் அந்த ஸ்டேஜை ஒருத்தர் வர்றாரு, அது விஜய் மாதிரியான ஒரு உச்சபட்ச அந்தஸ்தில் இருப்பவர், அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக இருப்பவர் அங்கே வரும்பொழுது அது அவருடைய ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜை அவர் முழுமையாக பயன்படுத்தி கொண்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ இல்லை என்றோ தோணுது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நமக்கு தெரியும், ஒரு போராட்டத்திற்காக நம்ம அனுமதி கேட்கும் பொழுது ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க. அதுல சில விதிமுறைகள் எல்லாருக்குமே கொடுக்கறதா, இங்க மைக் வச்சு பேசக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இவ்வளவு கூட்டம் போடக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டடா இருக்கணும், பல விஷயங்கள் யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாது, பல விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. கரெக்ட் தான். ஆனால் ஒரு மணி நேரங்கிறது இப்போ நாங்களே பல நேரங்களில் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு ஒரு மணி நேரங்கிறது 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். காவல்துறை ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஒரு ரொம்ப தாண்டி போச்சு, ரொம்ப எக்ஸீடா போச்சு, இல்லை கூட்டம் கலவை மறுக்கிறாங்கன்னா சார் முடிச்சுக்கலாமா சார் அப்படின்னு அப்பதான் கேட்பாங்களே தவிர அவங்க உடனடியாக அதை முடிச்சுக்கலாமா கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு மணி நேரம், இன்னும் சொல்லப்போனா காலையில இருந்தே கிரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த போராட்டம் இன்னும் சொல்லப்போனா தமிழக வெற்றி கழக தோழர்கள் காலை 7 மணி நேரம் எவ்வளவு பேர் பசியோடலாம் காத்துட்டு இருந்தாங்கன்னு செய்திகள்லாம் பார்த்தோம். கொஞ்சம் பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கிற செய்திகள்லாம் கூட பார்க்க முடியுது, ஆம்புலன்ஸ் எல்லாம் போனாங்க அப்படின்னு செய்திலாம் பார்க்க முடியுது. இப்போ காலையில இருந்தே காத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூட்டத்திற்கும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் தொலைக்காட்சியிலோ யூடியூப்லயோ பார்த்து காத்து கொண்டிருந்த மக்களுக்கு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு என்பது ஏன் இவ்வளவு குறைவான பேச்சு? பேசியிருக்கலாமே, நிறைய விஷயங்களை பேசியிருக்கலாமே. ரொம்ப கோபமா பேசுறாரு, ஓகே, ரொம்ப கோபமான பேச வேண்டியதான். ஒரு படுகொலை நடந்த, நான் சொன்ன மாதிரி படுகொலை நடந்திருக்கு. அந்த பையன் நிச்சயமாக இறந்திருக்க கூடாது. யாரோ ஒரு திமிருக்காக யாரோ காவல்துறை இவ்வளவு அடிச்சு கொன்னு இவ்வளவு மோசமாக ஒருத்தனை துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்காங்கிறத யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இது கிட்டத்தட்ட அவரே சொன்ன மாதிரி எப்படி ஜெராக்ஸ் பெனிக்ஸுக்கான ஒரு படுகொலை நடந்ததோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத ஒரு கொலை தான். அந்த கொலைகள் குறித்து பேசும் பொழுதும், காவல்துறையோட ஒட்டுமொத்தமாக நிர்வாகம் குறித்து பேசும் பொழுதும், காவல்துறையில் வர வேண்டிய
சீர்திருத்தங்கள்லாம் குறித்து பேசும்பொழுதும் இன்னும் நிறைய பேசியிருக்கலாம். ஸ்டேஜை அவர் வந்து ஓன் பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருக்கலாம். லாக்அப் டெத் வந்து இப்ப இந்த ஆட்சியில மட்டும் தான் அவர் 2021 இருந்து நடந்த படுகொலைகளுக்கு நீதினு சொல்லி பேசுறார். எவ்வளவோ ரிஃபார்ம்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பாக அரசியல் கட்சியை குறை சொல்லி தான் பேசியாக வேண்டும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அது யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அந்த ஆளுங்கட்சி தான் மிக முக்கியமான காரணம். அது மிக முக்கியமாக காவல்துறை மந்திரியாக முதலமைச்சரை இருக்கும் பொழுது இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் தான். ஆனா நீங்க முழுக்க முழுக்க உங்களோட போக்கஸ் வந்து திமுக 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 மட்டும் இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ நாளைக்கு விஜய் அவர்களே ஆட்சி அமைச்சிட்டார், உடனே எல்லாம் மாறிடும். ஓவர் நைட்ல காவல்துறை எல்லாரும் சார் நாங்க எல்லாம் மாறிட்டோம் சார், இது வந்து சங்கர் படம் மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கிளீன் பண்ணிட்டோம், ஃபுல்லா மாறிச்சிங்கன்னா காவல்துறையில வந்து நேர்மை அப்படியே கரை புரண்டு ஓடும், யாரும் லஞ்சங்கிற வார்த்தையை மறைஞ்சிரும், இனி காவல்துறையில கஸ்டோடியல் டெத்தே இருக்காது. இது ஒரு காலமாக போலீஸ்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அது அதிமுக ஆட்சி காலமா இருக்கலாம், திமுக ஆட்சி காலமாக இருக்கலாம், எந்த ஒரு மாநிலமாக இருக்கலாம், எந்த ஒரு நாடாகவும் இருக்கலாம். பிளாக் லிவ்ஸ் மேட்டர்னு நம்ம அமெரிக்கால வந்து பெரும் கூட்டம் போனதை நம்ம பார்க்கலையா? ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒருத்தர் கொலை பண்ணதை நம்ம பார்க்கலையா? எல்லா இடங்களிலும் காவல்துறை வந்து அவங்கள பெரிய இதா நினைச்சுக்கிறாங்க, ஒரு அரக்கர்லாம் நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப காவல்துறை சீர்திருத்தங்கள் பத்தி பேசியிருக்க வேண்டும். அவர் வந்து நீதிமன்றத்தின் இதுல கண்காணிப்பில் ஒரு இந்த வழக்கு நடக்க வேண்டும் சொல்லி சொல்றாருல, அந்த நீதித்துறை எத்தனை விஷயங்களை சொல்லியிருக்காங்க, காவல்துறை எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும், காவல்துறையினரே எப்படி இருக்க வேண்டும், ஒரு காவல் நிலையம் எப்படி இருக்க வேண்டும், பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் காவல்துறை எப்படி பின்பற்ற போறீங்க, காவல்துறை நோக்கி கை காட்டி பேசியிருக்கணும்ல. ஒட்டுமொத்த பிளேமையும் வந்து ஒரு அரசியல் கட்சி மேல போடுறது அரசியல் ரீதியாக சரி, ஆனால் ஒரு சமூகத்தின் மீதான பார்வை என்பது அங்கே நீங்க செலுத்த தவறிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு குறைபாடு எனக்கு இருந்தது. அதை தாண்டி ஒரு களத்திற்கு வந்ததுங்கிறது நல்ல விஷயம் தான். இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில நீங்க இந்த பெர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில நாங்க வந்து ஒரு போராட்டத்தை கட்டமைக்கிறோம். இவ்வளவு போராட்டத்தை கட்டமைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட இல்ல, 26 நிமிஷத்துல உங்க போராட்டத்தை முடிச்சதா சொல்றாங்க. 3 நிமிஷம் தான் விஜய் பேசினாரு, இது பத்தாது, நீங்களும் சொல்றீங்க இது பத்தாதுன்னு. ஆனா முதல் முறையா களத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு கரண்டான ஒரு அஃபைர் எடுத்து உடனே போராட்டத்தை வந்து அறிவிச்சு, உடனேன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அந்த சூடு குறையறதுக்குள்ள அந்த போராட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. விஜய் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் மேடையில ஏத்திருக்காரு. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நீதி வேணுங்கிற ஒரு முன்னெடுப்பு முன்னாடி வச்சிருக்காரு. இத வந்து ஓகே நீங்க வாங்கன்னு பாராட்டாம, இல்ல நீங்க பேசுறது பத்தாது, 3 நிமிஷம் தான் பேசுனீங்க, உங்களால யூஸ் பண்ணிக்க தெரியல மேடைய, 26 நிமிஷத்துக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் தேவையா, இந்த விமர்சனம் அவசியமானதா, இவ்வளவு விமர்சனம் காட்டுமா? இல்லைங்க, நான் சொல்றேன் இல்லையா, நான் முழுக்க வரவேற்கிறேன் அவர். நான் களத்திற்கு வந்ததை நான் வந்து நான் களத்திற்கே வந்தது தப்பு, அவர் என்னங்க பேசுறார் அப்படின்னு அந்த துணியில நான் பேசவே இல்லை. வந்துட்டார், உண்மையிலே வந்துட்டார், பாராட்டுறோம், வரவேற்கிறோம் அவர் பேசினார். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உலகமே உங்களை பார்க்குதா இல்லையா? நீங்க வந்து ரீஜனல் சேனல்ஸ், நேஷனல் சேனல்ஸ் எல்லோருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, மாநாட்டு மேடையில் அவர் என்ன பேசுவார் எல்லாருக்குமே நான் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் பேச, 10 நிமிஷத்துல பேசிடுவாரோ, 15 நிமிஷத்துல கிளம்பிடுவாரோ, முக்கியமான விஷயங்களை பேசாம விட்டுருவாரோம்லாம் எனக்கு தெரிஞ்ச தேவைக்கு கூட பேசுவாங்கன்னா, அதை முடிந்த போது தலைவர் அட்டகாசமா பேசிட்டாருப்பா. ரொம்ப முக்கியமா யாரோட அரசியல் எதிரி, யாரோட கொள்கை எதிரி, நான் கூட்டணியா எப்படி இருக்க போறேன், நான் தனிச்சு போறேன், நான் தான் முதன்மை சக்தி போன்ற விஷயங்கள், சினிமாவில் அந்த ஒரு உழைத்த விஷயங்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்த அவங்க பேசும்பொழுதுதான் அது மிகப்பெரிய வெற்றிங்கிறது நான் மறுபடியும் சொல்றேன். விஜய் அவருடைய பேச்சு அந்த 3/4 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் பேச்சு தான் மிகப்பெரிய வெற்றி. மாநாட்டில் மற்ற சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம், முதல் மாநாட்டில் சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு சொதப்பல் இருந்தது, அதெல்லாம் நீர்த்து போக செய்கின்ற மாதிரியான ஒரு பேச்சு, அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, பரந்தூருக்கு போகும்பொழுதும் இந்த விமர்சனம் ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, பரந்தூர்ல ஒட்டுமொத்த உலகமே உங்களை பார்த்துட்டு இருக்கு. பரந்தூர்ல விஜய் என்ன பேச போகின்றார், நான் எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட 3 வருஷம் போராடிட்டு இருக்காங்கல்ல, அந்த விவசாயிகள் ஒரு 4 பேரை மேடை ஏற்றி அப்பா சொல்லுங்க உங்களோட பிரச்சனை என்ன, உலகத்தை கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு ஸ்டேஜ் கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜை அவங்களே என்ன சொல்லுங்க, இந்த ஸ்டேஜ் எல்லாரும் கொடுக்கறது இல்ல, இந்த ஸ்டேஜ் நான் கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. வேற சில கட்சி தலைவர்கள் கொடுத்தா அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு போய் சேராது. விஜய் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த உலகமே பார்க்கணும். அதுதான் நீங்க ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்காரு, ஓகே. அந்த விஷயத்துல நீங்க சொல்ற மாதிரி மற்ற படுகொலை சொல்ல முடியாது, மற்ற கஸ்டோடியல் டெத்ல நடந்த எல்லாரையும் வந்து மேடை ஏற்றிருக்காருங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். இந்த ஒவ்வொருத்தரும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. விக்னேஷ்ங்கிற ஒரு பையனை வந்து வலிப்புன்னு சொல்லி முதலமைச்சரே வந்து இதுல படிச்சாரு, சட்டமன்றத்தில் படிச்சாரு, அதற்கு பிறகு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாங்க. நீங்க வந்து பல பேரை கொண்டு போறாங்க, அடுத்த நாள் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க, இறந்து போறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வெவ்வேறு ஊர்கள்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இதற்கான தீர்வுகளாக போலீஸ் ரிஃபார்ம்ஸா நம்ம என்ன சொல்றோம்? ஏன் இன்னைக்கும் வந்து காவல்துறை லத்தி எடுத்து அடிக்க வேண்டிய அவசியம், லத்திக்கான அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது? இதுல வந்து நீங்கள் கடும் ஆயுதங்கள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்களே, டெக்னாலஜியை பயன்படுத்தி இதுலயே ஒருவேளை திருட்டு நடந்திருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் போதும்னு நீங்க எத்தனையோ முன்னாள் காவல் அதிகாரிகளை பேட்டி எடுத்திருப்பீங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு லத்திக்கெல்லாம் தேவையில்லமா, கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுமா, அந்த அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி முன்னேறிச்சு. அந்த கார் எங்க போகுது, எங்க டிராவல் ஆகுது, இவன் எங்க இருந்தா, இந்த லேடி எங்க இருந்து வந்தாங்கன்னு எல்லாத்தையும் பாத்திரலாம். அப்ப அடிச்சு கொள்ள வேண்டிய அளவிற்கு இன்னும் காட்டு மிராண்டித்தனமாக ஏன் காவல்துறை இருக்கிறது சேர்த்து பேசணும்ல, அதுதான் நான் சொல்றேன். நீ பேசுங்க, நீங்க வந்து அந்த 2.25 நிமிஷத்துல திமுக அட்டாக் பண்றதுல ஒரு குறை கூட நான் சொல்றேன். 2.25 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் நான் பேசணும்னு சொல்லுவேன். அது பேசும்பொழுது இதையும் பேசியிருந்தால்
ஓகே, அவருக்கு ஒரு பார்வை இருக்கிறது. ஒரு காவல்துறை சீர்திருத்தம் குறித்த ஒரு பார்வை இருக்குது. நீதித்துறை சீர்திருத்தம் குறித்த பார்வை இருக்கின்றது. பெண்டிங் கேசஸ் இவ்வளவு இருக்கு. இது ஏன் காவல்துறை இந்த மாதிரி இதையும் சேர்த்து பேசிருக்கலாமே. காவல்துறைக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் வருகிறான்னு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு. 7 நாள் வேலை செய்யறாங்க, லீவு கிடையாது. அவங்க எப்ப அவங்களுக்கு என்ன டைம் ஒர்க் ஹவர்ஸா இருக்கு, இதெல்லாம் சொல்லி பேசுறாங்கல்ல. இதையும் சேர்த்து பேசும்போது அப்ப காவல்துறை நமக்கான விஷயங்களும் பேசுகிறார். நீங்க எல்லா செக்டாருக்கும் தேவையில்லைங்க. நான் வந்து இது வாக்கு வங்கியா நான் பார்க்கல. எல்லா பற்றியும் ஒரு புரிதல் இருக்கு. அவருக்கு வந்து பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல ஒரு ஒரு கருணை இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குறித்த அவர்கள் ஏன் குற்றம் சாட்டப்பட்டார்கள் ஒரு பார்வை இருக்கிறது. காவல்துறை குறித்த ஒரு பார்வை இருக்கிறது. அரசு பயங்கரவாதம் குறித்த ஒரு பார்வை இருக்கிறது. எல்லாவற்றும் குறித்த ஒரு பார்வை இருக்கிறது. ஒரு முழுமையான அரசியல்வாதியாக வெளிப்பட்டிருப்பார். அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன். நான் வந்து அது வந்து விமர்சனமா கூட நான் சொல்லலை. நீங்க வந்து வாங்க, வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி அடிக்கடி வாங்க. மக்கள் உங்களை எதிர்பார்க்கிறாங்க. எல்லா ஊர்ல இருந்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. உங்க மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு ஒண்ணு இல்லமா. இப்ப நீங்க சட்டமன்றத்துக்கு நாளைக்கு போறாரு, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் 2 நிமிஷம் பேசி முடிப்பாங்களா எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர்கள்? இல்ல வந்து ஆளுங்கட்சியா பதில் சொல்லக்கூடியவர்கள்? அப்போ அந்த விவரங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து பேச வேண்டும்ல. அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கலாம் அப்படிங்கிற மட்டும் தான் என்னுடைய பார்வை. பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு ஆளும் கட்சி எதிர்த்ததோட மட்டும் இல்லாம நான் வந்தா இதெல்லாம் செய்வேன், இல்ல இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் இருக்கு, இதை ஏன் நீங்க செய்யலைங்கிறத சேர்த்து கவர் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதானே சார்? அதே தான் சொல்றேன். வேற ஒண்ணுமே சொல்லல. நீங்க வந்து இப்போ இந்த மாதிரியான படுகொலைகளை எப்படி நிப்பாட்டுறது, எப்படி கஸ்டோடியல் டெத்தை உடனடியாக நிப்பாட்டணும். ஏன்னா இப்போ ஒரு பேட்டி கூட பார்த்தேன். இது போன்ற யாரோ ஒருத்தர் அவங்க கட்சியில பேசியிருந்தார். இது போன்ற படுகொலைகள் தொடர்ந்தால் நாங்கள் கண்டிப்போம். படுகொலைகளே தொடராமல் செய்வோங்கிறத நம்மளோட ஸ்டேட்மெண்டா இருக்கணும். படுகொலைகள் அப்ப என்ன நினைக்கிறோம்? படுகொலைகள் தொடரும்னு நினைக்கிறோமா? கிடையாது. படுகொலைகள் தொடராமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இந்த காவல்துறையில இந்த சீர்திருத்தங்களை காவல்துறை மந்திரியாக இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும் சொல்லிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் நீங்க செய்யுங்க. காவல்துறையில இவ்வளவு ஆள் பற்றாக்குறை இருக்கின்றது, காவல்துறையில இவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கிறது, காவல்துறைக்குன்னு வந்து ஒரு நீங்க சங்கம் பத்திலாம் நிறைய பேர் இப்போ திமுகவே அப்போசிஷனா இருக்கும்போது சங்கம் எல்லாம் போடுங்க. சில வெஸ்ட் பெங்கால சங்கம் இருக்கு, ஏன் வந்து இவங்களுக்கு சங்கம் இல்ல? காவல்துறையில எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க மன அழுத்தத்தால? தூக்கு போட்டு தற்கொலை. அவருக்கு வந்து மன அழுத்தம் தாங்கவில்லை, அவர் வந்து போதை வஸ்துகளை சாப்பிட்டு தற்கொலை. இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். அப்போ அதையும் சேர்த்து பேசியிருந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு கம்ப்ளீட்டா விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கிறது அப்படிங்கிற பார்வை. இப்ப புரிதல் இல்லைன்னு நான் சொல்ல, மறுபடியும் நான் இதையும் சேர்த்து பேசியிருக்கலாம் அப்படிங்கிற. நிறைவான கேள்வி சார். தாவேக்க அபிஷியலா தொடங்குவதற்கு முன்பிலிருந்தே அதோட விஜயுடைய ஆதரவாளராகவும் தாவேக்கவுடைய செய்தி தொடர்பாளராகவும் ஊடகங்களுக்கு முதல்ல எல்லாராலையும் மறிக்கப்பட்டவர் ஜெகதீஸ்வரன் மட்டும்தான். அதுக்கு பிறகாக தான் ஒவ்வொரு ஆளா எல்லாரையும் எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்தது. நீங்க தாவேக்க இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகாக பல்வேறு விஷயங்கள் என்ன எங்களுக்கு எல்லாம் கேள்விகள் இருந்தாலும் ஒரு முறை கூட விஜய் பார்த்தது இல்லைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. நீங்க அந்த குற்றச்சாட்டை வச்சோடனே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால நீங்க ஒரு ரோல உட்கார்ந்து இருக்கிறத ரவுண்ட் பண்ணிட்டு சமூக வலைதளங்கள்ல வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க? என்ன காரணம் வெளியில வர்றதுக்கு? அங்க விஜய் கூட நெருங்கிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கா மேலிடத்துல? இறுதி கேள்வியா வந்து ஒரு பெரிய கேள்வியை கேட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சுருக்கமா நான் ஒரு சிம்பிளான ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க வந்து நீங்க தான் அம்பேத்கர், நீங்களே சொன்னீங்க அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால நீங்க தான் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, நீங்க கோட்டு படம் பாத்தீங்கல்ல, அப்ப 2 தடவை பாத்தீங்களா, 3 தடவை பாத்தீங்களா? அப்ப 3 தடவை விஜய் பாத்திருக்கீங்களா? இல்ல மாநாட்டுல நீங்க இருந்தீங்களா, விஜய் பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே விஜய் பாத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல ஆடியோ லான்ச் எல்லாம் நான் போயிருக்கேன், ஏர்போர்ட்ல பாத்திருக்கேன், பக்கத்துல நின்று பாத்திருக்கேன். அதெல்லாம் நடந்திருக்கு. சந்திப்புனா என்ன? ஒரு செய்தி தொடர்பாளர் கூப்பிட்டு இப்ப ஒண்ணு இல்ல, இப்படி பாத்துக்கீங்களேன், என் கூட பயணித்த மற்ற செய்தி தொடர்பாளர்கள் செயற்குழு கூட்டங்கள்ல அவர் கூட நின்று புகைப்படம் எடுத்தாங்க, அவரிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரியான எந்த வாய்ப்புகளையும் எனக்கு ஏற்படாமல் பார்த்து கொண்டார்கள். அதுதான் அதற்கான ஒரு விளக்கம். தடையா யாருக்காக நான் நிறைய சேனல்ஸ் நான் பேசிட்டேன். நான் மறுபடியும் கூட ஒரு நீண்ட ஒரு பேட்டியாக கூட நான் பிறகு நான் கொடுக்குறேன். தடையாக இருப்பது 2 பேர். ஒருத்தர் வந்து புஷி ஆனந்த், இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி. அவர்கள் நான் மட்டுமல்ல, யார் சந்திக்கணும்னு நினைச்சாலும் அவர்கள் மூலியமாகத்தான் நடக்கும். அவர்கள் நினைப்பது மட்டும்தான் அந்த கட்சியில் நடக்கும். ரொம்ப சுருக்கமா நான் சொல்லிட்டேன். ஓகே சார். இந்த இது வந்து விமர்சனத்துக்கு வைக்கப்பட்டாலும் ஓரளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து கொண்டு போறது சரியான வகையில கொண்டு போடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? படப்பிடிப்பு தான் காரணம் சொல்லப்பட்டது. படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இனிமே ஏதாவது நேரடியா களத்துக்கு வருவாங்கிற எதிர்பார்க்கலாமா? ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருப்பாரா? அறிக்கையோட தான் இன்னும் இருக்குமா? இப்ப நான் பல பேட்டிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் 2 நாட்கள் பேசுற எல்லா பேட்டிகளும் நான் சொல்றது களத்திற்கு வாங்குங்கிறது தான். ஏன்னா எனக்கு எப்படி ஏமாற்றம், நான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள செப்டம்பர்ல சுற்றுப்பயணம் போறாரு எனக்கு நம்பிக்கை சொல்லி கூட இல்லை. அவர் போவாருங்கிறது நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி அடுத்த ஒரு மாநாடுன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து வெவ்வேறு ஈவெண்ட் பண்ணுவாங்க. ஒரு பூத் முகர்கள் மாநாடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு ஈவெண்ட் பேஸ்ட் பார்ட்டியை கொண்டு போய் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதா அவர்கள் திட்டமாக இருக்கின்றது. அதை உடைத்துக் கொண்டு விஜய் வர வேண்டும்ங்கிறதா நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஷூட்டிங் மே மாசம் முடிஞ்சிருச்சு. நீங்க அபிஷியலா பேப்பர்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். மே மாசம் முடிஞ்சு, ஜூன் மாசம் முடிஞ்சு, ஜூலை மாசம் வந்துருச்சு. இப்போ இன்னும் ஏன் வெளியே வராமல் இருக்கின்றார்? இன்னைக்கு வந்திருக்கார், சந்தோஷம்.
தொடர்ச்சியாக வாங்க, தொடர்ச்சியாக மக்களை பாருங்க. இது ஒரு பிரச்சனை, இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை நீங்க அட்ரஸ் பண்ணதான் மக்கள் உங்களை நோக்கி வருவார்கள், உங்களுக்கு வாக்களிப்பார்கள். கண்டிப்பா சார், இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். இப்பொழுது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. எங்கேயும் எப்போதும் Supreme Furniture.